ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம். வணக்கம். நீண்ட பிரச்சனைக்கு பிறகு இன்று ஜனநாயகன் திரைப்படம் பிரம்மாண்ட வரவேற்போடு ரிலீஸ் ஆயிருக்கு. கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க டிவிக்கு தொண்டர்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒருபடி மேலே போயிட்டு கேபினெட்டில் இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள் தேட்டருக்கு போயிட்டு படம் பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. இனிமேல் தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துக்கம் தாகாமல் அழுதுகிட்டு இருக்காங்க. திருவிக நகர் எம்எல்ஏ கை குழந்தையோடு தேட்டருக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான காட்சிகள்லாம் காலிலிருந்து பார்க்க முடியுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க ஜனநாயகன் ரிலீஸ்? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நீண்ட காலத்துக்கு அப்புறம், பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தலைவர்கள், அமைச்சர்கள், அப்புறம் பொதுமக்கள் எல்லாரும் போய் அந்த படத்தை போய் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம இங்கே உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால முதல்ல தாவேக்கா நண்பர்களும் சரி, பொதுமக்களும் சரி, தமிழ் தடம் சேனலை ஆதரிங்க. பெரிய ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடே அங்கே படத்தை போய் பார்க்கணும்னு நினைக்கும் போதும் கடமை உணர்வோடு நம்ம ஆஃபீஸ்லேருந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ டெஃபினட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அது போக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தாண்டி அதிகமான ஒரு முக்கியத்துவம் இந்த படத்துக்கு கொடுக்கப்படுது. இவ்வளோ முக்கியத்துவம் ஒரு படத்துக்கு கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு சொசைட்டிலையுமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுக்கணும். நார்மலாகவே தமிழ் சொசைட்டியில் சினிமாக்கும் சினிமாக்காரர்களுக்கும் அளவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை நம்ம தமிழ் மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜனநாயகன் பார்த்தோம்னா இன்னும் லிமிட்டை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அமைச்சர்கள்லாம் போய் அங்கே உட்காந்துருக்காங்க, தலைவர்கள் போய் உட்காந்துருக்காங்க. பொதுமக்களும் பார்த்தோம்னா 1000 ரூபா 500 ரூபான்னு டிக்கெட்லாம் அதிக ரேட்டுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு சொசைட்டி ஒரு நார்சிஸ்டிக் சொசைட்டியாக மாறிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியல. லிமிட்டை கிராஸ் பண்ணி அங்கே போயிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்கள் நல்ல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அவர் எக்ஸ் தளத்தில் அழகாக போட்டிருக்காரு. அரசு அதிகாரிகளும் சரி, அமைச்சர்களும் சரி, அவங்களுக்கான வேலை, நிர்வாகம் சார்ந்த வேலையை செய்கிறத விட்டுட்டு அவங்க ஏதோ ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மாதிரி அந்த படம் ரிலீஸ் சம்பந்தமான வேலைகள் பார்க்கறது ரொம்ப தவறாக இருக்குது அப்படின்றத அழகாக போட்டிருக்காரு. ஸோ அந்த படம்ன்றது அது ஒரு ப்ரைவேட் அஃபேர். ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஆக்டர், அவங்கெல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு படம். ஆனால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த அரசு நிர்வாகத்தை ரன் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. அப்படி இருக்கும்போது இந்த பொறுப்பை விட்டுட்டு அந்த படத்துக்கு பின்னாடி நீங்கள் ஓடிட்டு இருக்க முடியாது. நேற்று நீங்கள் ஓடலாம். நேற்று நீங்கள் அவரோட ரசிகர்களாக இருந்திருக்கலாம், அந்த ஃபேன் கிளப்பில் முக்கியமான நிர்வாகிகளாக இருந்திருக்கலாம். அப்போ யாரும் கேட்க மாட்டாங்க. உங்களோட ஃபுல் டைம் ஒர்க் அது நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஃபுல் டைமோ பார்ட் டைமோ அது உங்களோட ப்ரைவேட்டான விஷயம். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்பு மக்கள் கொடுத்துருக்காங்க, பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சீரியஸ்னஸோடு நீங்கள் அதை அணுகணும். இப்போ சின்ன வயசில் நம்ம அதிகமாக படம் பார்த்துக்கிட்டு சினிமாக்காரங்க பின்னாடியே போயிட்டு இருக்கோம்னா பேரண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவாங்க? பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, பக்கத்து வீடுக்காரங்களா இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், என்ன சொல்லுவாங்க? நம்மள உருப்படுற வேலையை படுறா அப்படின்வாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா அதில் எந்த யூஸும் இல்லை. அந்த எந்த யூஸும் கிடையாது. இப்போ நான் படம் பார்ப்பதாலேயோ, ஒரு நடிகர் பின்னாடி போய்கிட்டு இருக்கிறதாலேயோ, ஒரு ஃபேன் கிளப்ல இருந்து போஸ்டர் ஒட்டி பேனர் வச்சு ஃபேன் கிளப் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதாலேயோ எனக்கும் சரி, என் ஃபேமிலிக்கும் சரி, சொசைட்டிக்கும் சரி ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு செயல்பாட்டில் நான் ஈடுபடும் போது நேச்சுரலாக நம்மளை சுற்றி இருக்க மக்கள் நம்மளை ஏளனமாக தான் பார்ப்பாங்க. இது ஒரு இன்ஜினியரை, ஒரு டாக்டரை, ஒரு ஆஸ்ட்ரோநாட்டை, ஒரு பெரிய லீடரை எப்படி சொசைட்டி பார்க்கும்? ரெஸ்பெக்டோட பார்க்கும். ஏன் அவங்களை ரெஸ்பெக்டோட பார்க்குறாங்க? ஒரு டாக்டர் ஒரு சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறார், அவரும் நிறைய சம்பாதிக்கிறார். அதே மாதிரி ஒரு இன்ஜினியர் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, அவரும் நிறைய சம்பாதிக்கிறார். அதே மாதிரி தான் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அதே மாதிரி தான் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்கவங்களும். ஆனால் படம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவன் அவன் சொசைட்டிக்கு எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணுறது கிடையாது. தன்னோட லைஃபையும் அவன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அதனால தான் இந்த மாதிரியான வேலைகளில் பெருசாக ஈடுபடக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய அவலமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ பெரிய சாதனை மாதிரி படத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. சினிமா தியேட்டரில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்துல் கலாம் இப்படிலாம் பண்ணி பார்த்துருப்பீங்களா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இப்படி பண்ணி பார்த்துருப்பீங்களா?
ஸோ சொசைட்டில கூடிய எவ்வளோ பெரிய மனிதர்கள் ஏதோ ஒரு நடிகர் பின்னாடி இப்படி வெறித்தனமா போய் பார்த்துருப்பீங்களா? ஏன் அவங்கெல்லாம் அதை பண்ணல? ஏன்னா அவங்க பெரிய பெரிய விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்துல் கலாம் ரிசர்ச்ல ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு, மோடி அவர்கள் பொலிட்டிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு. நடிகர் பின்னாடி ஓடிட்டு இருந்திருக்க மாட்டார். அவரோட படம் இனி ரிலீஸ் ஆகாதே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் அழுதுட்டு இருந்திருக்க மாட்டார். அப்படியே ஒரு பெரிய லெஜெண்டரி டைரக்டர், லெஜெண்டரி ஆக்டர், அவரோட கடைசி படமா கூட வருத்தப்படலாம். இது ஒரு சாதாரண கமர்ஷியல் படம். அப்போ இங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்லாம் தியேட்டர்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்கன்னா அப்போ அவங்களோட லெவல் என்னன்றது அது காட்டுது. நான் அதனாலதான் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு காட்டுறேன். பெரிய மனிதர்கள் பெரிய காரியங்களை பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஒரு படத்தை பார்த்து அழுதுகிட்டு அங்க பேனரை டச் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றத காட்டுது. நேத்து வந்து திரு விஜய் அவர்களுமே வந்து அதிகாரிகளோடு போயிட்டு அடையாறுல படம் பார்த்துருக்காரு. ஸோ இதுவும் நடந்திருக்குன்னு சொல்றேன். என்னங்க கம்ப்ளைண்ட்டை முன்வைக்கிறீங்க? ஸோ இப்படி எல்லாருமே கிட்டத்தட்ட முக்காவாசி கேபினெட் வந்து தேட்டர்லாம் உட்காந்துருக்காங்க. மக்கள் பணி ஒன்றும் நடக்கல. அதுவும் பார்த்தா செயற்கையாகவும் இருக்கு. இப்ப தியேட்டர்ல உட்காந்து அழுறதெல்லாம், இப்ப நம்மளும் மனிதர்கள், நமக்கும் இமோஷன்ஸ் உண்டு. சில நேரங்கள்ல வலிகள்லாம் ஏற்பட்டா நம்மளும் அழுவோம். ஆனா அப்படி பெரிய வலி வேதனை இருக்கும்போது நம்ம முன்னாடி ஒரு கேமரா கொண்டு வந்து வைக்கிறான்னு வச்சுப்போம். அப்ப நம்ம ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிடுவோம். சரி, நமக்கு வருத்தமா இருந்தாலும் எமோஷன்ஸை வெளிப்படுத்த மாட்டோம். ஏன்னா கேமரா கூட 4 பேர் சுத்தி இருக்காங்கன்னா ரைட் கண்ட்ரோல் பண்ணிட்டு மேபி பிரைவேட்டா அதை வெளிப்படுத்துவோம். இங்க பார்த்தா தியேட்டருக்குள்ள அமைச்சர் உட்கார்ந்துருக்காரு, சுத்தி ஒரு 18 கேமரா, லைட் எல்லாம் மூஞ்சில் அடிச்சுட்டு இருக்காங்க. அவர் அழகா உட்காந்துக்கிட்டு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு. சார் நீங்க நடிகர்ல, அவர் தான் நடிகர். நீங்க தியேட்டர்ல இருக்கீங்க, ஸ்கிரீன்ல ஆக்டர் நடிச்சிட்டு இருக்காரு. நீங்க இங்க உட்கார்ந்து எதுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறீங்க? உங்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்தாச்சு, இனி ஒரு 4 வருஷம் இருக்கு. சிஎம் பதவியெல்லாம் கிடைக்காது, அது ஆள் இருக்காங்க. இப்ப எதுக்கு இதெல்லாம்? ஒரு 4 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் மெதுவாக பெர்ஃபார்மன்ஸை கொடுப்போம். இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, டிவிகே நண்பர்கள்லாம் வந்து டிவிகே எதிர்த்து பேசுனா கிரிஞ்சிக்காரங்க அப்படின்றாங்க. உனக்கு பொலிட்டிக்ஸே தெரியல, இன்னைக்கு மாறி எங்கேயோ போயிட்டு இருக்கு, ஆல்ஃபா பீட்டான்னு போயிட்டு இருக்கு ஜென்ரேஷனு, நீ பழைய பொலிட்டிக்ஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. அப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு இப்படியான அழுகைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கிரிஞ்சா தெரியலையா? இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு புரியல. பொலிட்டிக்ஸ் பேசுனா, ப்ராப்பரான பொலிட்டிக்ஸ் பேசுனா கிரிஞ்சா, இந்த மாதிரி அழுகை, இந்த மாதிரி பேனரை டச் பண்ணிட்டு இப்படி போறது, ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டான பொலிட்டிக்ஸ் தான். இது என்ன பார்வைனே புரியல நமக்கு. அதாவது இதில் நம்மளை வந்து கிரிஞ்சு அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கிரிஞ்சா இருக்கிறதே பெட்டர். இந்த மாதிரியான வேலைகள்லாம் கிரிஞ்சா இருக்கிறது பெட்டர். ஆனா நம்ம நண்பர்களுக்கெல்லாம் சொல்றது என்னன்னா, தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி படங்கள் பின்னாடி போய்கிட்டு, நடிகர்கள் பின்னாடி போய்கிட்டு உங்க லைஃபை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி கடவுள் ஸ்தானத்துல யாரையும் டெஃபினட்டா வைக்காதீங்க. ஒரு கல்ட் ஃபிகரை உருவாக்குறேன் டெஃபினட்டா. இப்ப பாருங்க, இங்க தியேட்டர்ல அழ தெரியுது, ஆனா இவங்க யாருமே கரூர் சம்பவம் நடந்தப்ப அழல. அவங்க கண்கள்ல இருந்து யாருக்கு கண்ணீர் வந்தது? இவங்க யாருக்குமே கரூர் சம்பவம் நடந்தப்ப கண்கள்ல இருந்து கண்ணீர் வரல. இப்ப கண்ணீர் வருது இல்ல. 1 மாசம் ஆளே இல்லையா? 1 மாசம் எல்லாம் அப்ஸ்காண்ட். இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அப்போ ஒன்றும் கண்ணீர்லாம் வடிக்கல. ஸோ உங்களுக்கு 41 பேர் இறந்தப்போ உங்களுக்கு கண்கள்ல கண்ணீர் வரல. மலேசியால டான்ஸ் ஆடினாங்க. ஆமா, அந்த 41 பேர் இறந்தப்ப பார்த்தோம்னா ஸ்பாட்லயும் யாரும் இல்ல. மற்ற கட்சிக்காரங்க எல்லாருமே அங்க இருந்தாங்க, யாருமே அங்க இல்ல. ஆனா இப்ப பார்த்தோம்னா சென்டிமெண்ட், கண்ணீர். எதுக்காக சார் அழுகுறீங்க? இதான் கடைசி படம், இதுக்கப்புறம் அந்த படமே ரிலீஸ் ஆகாதுங்க. ஐயோ எவ்வளவு பெரிய துயரமான சம்பவம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் படமே ரிலீஸ் ஆகாதா? ஏன் படம் ரிலீஸ் ஆகலாம் என்ன ஆக போகுது? ஒரு உயிரோட அவங்களுக்கு இதுதான் முக்கியமா படுது. அப்ப இவங்களோட ப்ரையாரிட்டிலாம் எதுவா இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிஜேபி ப்ரொடெஸ்ட் வந்து அங்க டெல்லியில போய்கிட்டு இருக்கு. அபிஜித் தீப்கே அப்படின்ற ஒருத்தர் வந்து அதை லீட் பண்றார். முந்தா நேத்து வந்து போராட்டக்காரர்கள் மார்ச் பண்ணி பார்லிமெண்ட் பில்டிங் வரைக்கும் போக முயற்சி பண்றாங்க, ஜந்தர் மந்தர்ல இருந்து. அப்ப அவங்க தடுத்து நிறுத்தப்படுறாங்க. போலீஸ் லத்தி சார்ஜும் நடக்குது, அதுல பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. அது நடந்ததுக்கு அப்புறம் அபிஜித் தீப்கே வந்து எக்ஸ்ல ஒரு போஸ்ட் போடுறார். ஐ அப்பாலஜைஸ் டு ஆல் அவர் சப்போர்ட்டர்ஸ், எஸ்பெஷலி த கேர்ள்ஸ் who were brutally beaten by male police officers. We could have done better. I could have done better to protect you from the inhumane actions of the Delhi police. இப்போ இதுல அவர் மன்னிப்பு கேட்கிறார். எதுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு? அப்பாலஜைஸ் பண்றார். போலீஸ்காரங்க நம்ம ஆதரவாளர்களை தாக்கிட்டாங்க, அதுவும் குறிப்பா பெண்களையும் தாக்கியிருக்காங்க. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்க இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா செயல்பட்டிருக்கலாம்.
நானும் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா செயல்பட்டிருக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லி அவரு மன்னிப்பு கேட்கிறார். இப்ப அவரை பொறுத்தளவில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் லத்தி சார்ஜ் பண்ணல, போலீஸ்காரங்க தான் பண்றாங்க. ரெண்டாவது, போராட்டத்துக்கு நீங்க வரீங்கன்னா சில நேரங்கள்ல நீங்க தாக்கப்படலாம், அது எல்லாருக்குமே தெரியும். போராட்டத்துக்கு வரவங்க எல்லாருக்குமே தெரியும், அங்க இருந்து எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இவர் அப்பாலஜைஸ் பண்றாரு. எதுக்கு அந்த மன்னிப்பு கேட்கிறாரு? எதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கிறாருன்னா, அவரோட இன்விடேஷனின் பேர்ல எல்லாரும் வராங்க. எல்லாரையும் வரவழைக்கிறது அவரு தான், அவரோட அமைப்பு தான். சிஜேபி அப்படின்ற அந்த அமைப்போட ரிக்வஸ்டின் பேர்ல தான் எல்லாரும் வராங்க. அப்ப எனக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் தப்பு பண்ணல, அவங்களை அட்டாக் பண்ணுன்றது என்னோட எண்ணமும் கிடையாது. ஆனா என்னோட ரிக்வஸ்டின் பேர்ல அவங்க எல்லாம் வந்திருக்காங்க, வந்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில நான் பொறுப்பேற்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன்ற. அங்க யாரும் சாகல, அவர் மேல எந்த தப்புமே கிடையாது, ஆனாலும் மன்னிப்பு கேட்கிறார். இங்க கரூர்ல 41 பேர் இறந்திருக்காங்க, உங்களை பார்க்க வராங்க, உங்க மேல தப்பும் இருக்கு, நீங்க லேட்டா வரீங்க. இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறம் இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, ஐ அப்பாலஜைஸ் அப்படின்றாரு பாருங்க, அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரவே இல்லை. என்ன மன்னிச்சுக்குங்கன்ற ஒரு வார்த்தை உங்ககிட்ட இருந்து வரவே இல்லை. குறைந்தபட்சம் இதுக்கு நான் பொறுப்பேற்கிறேன்ற அந்த வார்த்தை கூட உங்க வாயிலிருந்து வரல. டைரக்டா பொறுப்பேற்கல, அது ஒரு தார்மீகமாக என்ன பார்க்க வந்தீங்க, இறந்துட்டீங்களே அப்படின்னு ஒரு தார்மீக பொறுப்பு கூட இருக்கலாம். ஆமா. ஸோ அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அந்த விஷயம்லாம் இவங்க நெஞ்ச உழுக்கல, எந்த ஒரு டேமேஜும் அவங்களுக்கு ஏற்படுத்தல. இந்த படத்துக்காக இவங்க அழுதுட்டு இருக்காங்க. இது எங்க போயிட்டு இருக்குன்னா, ஒரு விதமான இந்த சர்வாதிகார நாடுகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, குறிப்பா நாட்சி ஜெர்மனில, யுஎஸ்எஸ்ஆர்லாம் பார்த்தீங்கன்னா, சில படங்களை எல்லாரும் போய் கம்பல்சரியா பார்க்கணும். பொதுமக்கள் எல்லாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது, பட் நாட்சி கட்சிக்காரங்க எல்லாம் போய் பார்க்கணும். யூதர்களுக்கு எதிரான படமா இருக்கும், தேசபக்தியை போற்றி பேசக்கூடிய படமா இருக்கும், நாட்சி சித்தாந்தத்தை உயர்த்தி பேசக்கூடிய படமா இருக்கும். அந்த மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கட்சிக்காரங்க, நிறைய விங்கெல்லாம் இருக்கும்ல, யூத் விங்லாம் இருக்கும்ல, அவங்கெல்லாம் எல்லாரும் கம்பல்சரியா போய் பார்க்கணும் அப்படின்ற சட்டம் இருக்கும். அப்படி ஒரு படம் வந்தாச்சுன்னா எல்லாரும் போய் பார்த்துடணும். ஹிட்லரை போற்றி எடுக்கப்படக்கூடிய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ரிலாம் வந்தாச்சுன்னா அது கம்பல்சரி. தலைவரோட படம் ரிலீஸ் ஆனால் எல்லாரும் போய் பார்க்கணும், எழுதப்படாத விதி, எல்லாரும் போயிடுவாங்க. அதே மாதிரி தான் யுஎஸ்எஸ்ஆர்லையும் பார்த்தோம்னா சில பேட்ரியாட்டிக் மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி, நேவி, அங்கே இருக்க ஆட்கள்லாம் பேட்ரியாட்டிக் மூவிஸை, சில முக்கியமான படங்களை கம்பல்சரியாக போய் பார்க்கணும் சில நேரங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஏதோ ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் மாதிரி ஒன்றும் கிடையாது. ஒரு நடிகரோட கடைசி படம், அவ்வளோதானே. அவர் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு சிஎம்மாக இருக்காரு, பட் இந்த படத்தில் அவர் ஒரு நடிகர் தான். ஸோ அதுக்கு ஏன் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணுறீங்க? நான் எதிர்பார்க்குறது என்னன்னா, நீங்கள் அமைச்சராக இருக்கீங்கன்னா அது மிகப்பெரிய பொறுப்பு, அந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. இப்போ அப்துல் கலாம் அவர்கள் பிரசிடெண்ட்டாக இருக்கார், அப்போ அந்த பொறுப்புக்கேற்ற அந்த குவாலிட்டிஸும் அவர்கிட்ட இருக்கு, அவரோட பிஹேவியரும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நீங்களும் தயவு செய்து பிஹேவ் பண்ணுங்க. உங்க பொறுப்புகள் எல்லாம் ஓரமாக வச்சுக்கிட்டு படத்து பின்னாடி ஓடிட்டு இருக்காதீங்க. அந்த டைம் முடிஞ்சது. நீங்க இன்னைக்கு ரசிகர் மன்றத்தில் இல்லை, நீங்க எல்லாருமே இன்னைக்கு முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கீங்க. காலையில ஒரு கோட் ஒன்று படித்தேன், அது ஏன் எனக்கு ஃபீல்டில் வந்துச்சு அப்படின்னு தெரியல. ரோம் நகர் பற்றி எறியும் போது நீரோ மன்னன் ஃபிடில் வாசிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று படிச்சிருந்தேன். ஸோ அது போல தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கா அப்படின்றது. இது ஏன் உங்க ஃபீல்டில் வருதுன்னா, தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதி, எந்த முதல்வர் படம் பார்க்க போனாலும் இந்த கோட் வந்து ஃபீல்டில் வந்துடுது. அதே போல் இன்றைக்கும் எதிர்ச்சியாக அந்த ஃபீட் வந்துருச்சு. டெல்லியில் வந்து மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க, நீட்டுக்கு எதிரான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது வந்து கேபினெட்டே, தமிழ்நாட்டினுடைய கேபினெட்டு, எம்எல்ஏக்கள் அப்படின்னு எல்லாருமே வந்து ஒரு படம் ரிலீஸில் பிஸியாக இருக்காங்க அப்படின்னும் பொழுது ஸோ இந்த கோட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபீல்டில் வருது. பாருங்க, அப்போ அவங்களோட ப்ரையாரிட்டி எங்கே இருக்குது பாருங்க. அவங்களுக்கு ஒரு படத்தை போய் பார்க்குறத ஒரு டியூட்டியாக மாற்றுறாங்க பாருங்க. அது ஒரு முக்கியமான ஒரு கடமை அப்படின்ற மாதிரி மாற்றுறாங்க. எப்படி நாட்சி ஜெர்மனியில் அந்த படத்தை பார்க்குறது ஒரு கடமையாக இருந்ததோ, யுஎஸ்எஸ்ஆரில் எப்படி ஒரு கடமையாக இருந்ததோ, அதே மாதிரி இங்கேயும் அது ஒரு கடமையாக மாறிடுச்சு. நான் ஏன் நாட்சி ஜெர்மனிலாம் உள்ள கொண்டு வரேன்னா, அங்கே ஒரு கல்ட் வர்ஷிப் இருந்தது.
ஒரு விதமான ஒரு கல்ட் கேரக்டர் அவர் மாறி இருந்தார். இங்கேயும் ஏறக்குறைய அப்படிதானே நீங்க பண்றீங்க. ஏதோ ஒரு கல்ட் வர்ஷிப் தானே இங்கேயும் நடக்குது. அவரோட படம் வந்தா எல்லாரும் பார்த்தே தீரணும்பா. அதை பார்க்காம வேற என்ன வேலை நமக்கு? அதை பார்க்கறதால உங்களுக்கு என்ன யூஸு, நம்ம எங்க ஜென்ரேஷனுக்கு என்ன யூஸு, அதெல்லாம் பத்தின எந்த புரிதலும் கிடையாது. ஆக்சுவலா சாதாரண ஒரு மெச்சூர்டான ஒரு ஆள்கிட்ட கேட்டால் அவர் சிம்பிளா சொல்லுவார், படத்தெல்லாம் பார்த்து லைஃபை வேஸ்ட் பண்ணாதீங்கடா, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்கடா, ஆகிற வேலையை பாருங்க, தொழிலை பாருங்க, வேலையை பாருங்க, ப்ரொஃபஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, படத்தை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க பாரு. அதுதான் உண்மை. இது சாதாரண நம்ம பாட்டிகிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, தாத்தாட்ட கேட்டால் சொல்லுவாங்க, படத்தை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கம்பாங்க. அது காரணம் படத்தை பார்க்கறது டைம் வேஸ்ட் பண்ணுறது தான். நல்ல குவாலிட்டியான ஆர்ட் ஒர்க்கை கன்சியூம் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் லைஃப்பை மேம்படுத்தும். பெரிய பெரிய இரேனியன் மூவிஸ்லாம் இருக்குது, குவாலிட்டியான ஆழமான படங்கள் நிறைய தமிழ் படங்களும் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறீங்கன்னா ஆர்ட்டோட பர்பஸே அதானா, நம்ம லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஆர்ட். நம்ம லைஃப்பை நம்ம கண் முன்னாடி திருப்பி அது ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும். அதை பார்க்கும்போது நம்ம லைஃப்பும் பெட்டர் ஆகும். அது நல்ல ஆர்ட் ஒர்க். இங்கே நம்ம கோலிவுட்டில் இப்போ வந்துட்டு இருக்க படங்கள்லாம் பார்த்தா வெறும் சத்தம் மட்டும்தான் இருக்கும். ஆச்சு பூச்சுன்னு கத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு அப்புறம் 2-3 டான்ஸ் நடுவில். ஓகே, இது பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் நம்ம மைண்டை தான் கரெக்ட் பண்ணும். கமல்ஹாசன் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்னா கூட ஒரு வருத்தம் இருக்கு எனக்குலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எந்த மாதிரியான ஆட்களை எம்பவர் பண்ணியிருக்கோம்னு பாருங்க, எந்த மாதிரியான ஆட்கள் கையில் நம்ம அதிகாரத்தை கொடுத்துருக்கோம்னு பாருங்க. ஸோ அதனால இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. நீட் ப்ரொடெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. டெல்லியில் பார்த்தா மாணவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் அதுக்கு ஆதரவாக மாணவர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. நீங்களுமே நீட்டுக்கு எதிரான ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்கீங்க. ஆனால் உங்களோட செயல்பாடு என்னவா இருக்குன்னா, இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு இந்த படம் தான் முக்கியமாக தெரியுது. ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.